மனசாட்சி, ஹியூமன் கான்ஷியன்ஸ் என்ற தலைப்பின் கீழே போன வாரம் நான் சொன்னேன், கர்த்தருக்கு சித்தமானால் இதை குறித்து நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லி. மனம், அதாவது மைண்ட் அண்ட் கான்ஷியன்ஸ். மனம் என்பது வேறு, மனசாட்சி என்பது வேறு. மனசாட்சி என்பது நன்மை தீமை வகையறுக்கவும் சரி தவறு என்று சொல்லி தீர்மானிக்கிற தன்மையுடையதாக காணப்படுது. The conscience discern right from wrong to justify or condemn. ஒன்று என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இது சரிதான் என்று சொல்லி அந்த தீர்மானத்தை கொடுக்கிறதா இருக்கும். தவறான முடிவுகளை எடுக்கும் பொழுது இல்லை இது தவறு என்று சொல்லி கண்டம் பண்ணுறதாக காணப்படும். அதுதான் நம்முடைய மனிதனுடைய மனசாட்சியாய் காணப்படுது. சரி, அடுத்து ஒரு சின்ன கேள்வி. எப்பொழுது இந்த மனுஷனுடைய இந்த மனசாட்சி மனுஷனுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் இப்போ சொன்னதான அந்த சில காரியத்திலிருந்து நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். மனிதனுடைய மனசாட்சி அவன் உண்டாக்கப்பட்ட பொழுதே அவனுக்கு காணப்பட்டிருக்குமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஆக்டிவேட் ஆகிருக்குமா? எப்படி நினைக்கிறீங்க? மனம் என்பது வேறு, மனசாட்சி என்பது வேறு என்று சொன்னேன். மனசாட்சி என்பது நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கும் தன்மையுடையது. வகையறுக்கிறது மாத்திரமல்ல, இது சரி தவறு என்று அது தீர்மானித்து ஜஸ்டிஃபை பண்ணும், இல்லை கண்டம் பண்ணும். அப்படிப்பட்டதான தன்மை நம்முடைய மனசாட்சிக்கு உண்டு. அப்போ எப்பொழுது இது ஆக்டிவேட் ஆகிருக்கும் அல்லது ட்ரிகர் ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்க? அட் வாட் ஸ்டேஜ்? இல்லை பிறக்கும் போதே மனுஷனுக்கு காணப்பட்டிருக்குமா? எப்போ அப்படின்னு சொன்னால், மனிதன் நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த கனியை நீ புசிக்க வேண்டாம், வைத்துவிட்டு ஆனால் புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னபோது அதை மீறி செய்த பொழுது தான் பார்த்திங்கன்னா இது ட்ரிகர் ஆகிருக்கும் அல்லது ஆக்டிவேட் ஆகிருக்கும் மனசாட்சி என்பது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விழுந்த பிறகு அவர்களுக்கு என்ன பண்ணுது, உள்ள குத்துது. அதுக்கு முன்னாடி மனசாட்சி இது நன்மை இது தீமை அப்படிலாம் வகையறுத்து அவங்களுக்கு சொல்லலை. ஆனால் விழுந்த பிறகு தெரிகிறது, தவறு செய்த பின்பு இது தவறு என்று சொல்லி அவர்கள் தங்களை ஒழித்துக் கொள்ளுகிறார்கள். அப்போ தான் இது ஆக்டிவேட் ஆகிருக்கும். சரி, மனம் மனிதனின் ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது, மனசாட்சி மனிதனுடைய ஆவியோடு சம்பந்தப்பட்டது. ஆத்மா அப்படின்னு சொன்னாலே அது ஸ்பிரிச்சுவல் தான், எல்லாமே ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமானது. அதற்குள்ள போய் நீங்க அதை பிரித்து பார்க்கும் பொழுது ஆத்மா ஆவி அல்லது ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்கிறது தான் மனுஷனுடைய அந்த ஸ்பிரிட். அப்படி இருக்கும்போது இந்த மனம் என்று சொல்லும் பொழுது அது ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம், மனசாட்சி என்பது ஆவியோடு சம்பந்தப்பட்ட காரியம். அல்லது சிம்பிளாக புரிந்து கொள்றதுக்கு பார்ட் ஆஃப் சோல். இது மனசாட்சி என்பது பார்ட் ஆஃப் ஸ்பிரிட், ஹியூமன் ஸ்பிரிட் என்று சொல்லி நீங்கள் மனதில் அப்படி வைத்துக்கொள்ளுங்க.